வெல்கம் சக்ஸே குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளான ரெசிபி தாங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய உள்ளியில் பாதி உள்ளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு இனிக்கு கருவேப்பிலை, காரத்துக்காக ஒரு காஞ்ச மிளகாய் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவு நான் அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆமாங்க, இந்த அவல் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கழுவி லைட்டாக ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே தண்ணி விட்டு ஊற வைக்காதீங்க. அது ரொம்ப புசுனி ஆயிரும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு விட்டுட்டு அது கொஞ்சமாக பொரியட்டும். பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை 2ஆக கட் பண்ணி நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு மிளகாய் நல்லா பொரிஞ்சோடனே எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை நம்ம அதோடு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3மே நல்லாவே பொரிய வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய உள்ளியும் நம்ம அதோடு சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 3/4 பக்கம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருக்கிற தெளித்து வச்சுருக்க அவல் நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவல் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அவல் கொஞ்சம் நல்லா ஊறி தான் இருக்குது. ரொம்ப ஊற விட்டுறாதீங்க. கேஸை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அவல் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. மேலேருந்து கீழே நம்ம மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு நம்ம அதோட சுற்றி சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் நம்ம இதோட அடுத்தால சேர்க்க போகிறோம். இப்போ மேலேருந்து கீழே நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இனி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் இதோட சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு தேங்காய் சேர்க்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையும் மேலேருந்து கீழே நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அவல் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் வேலைங்க. 5 நிமிஷம் வரைக்கும் ஆகுது. சட்டு சட்டுன்னு நம்ம செய்து முடிச்சுட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதாவது காலையில் சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்ணன்றவங்க இதெல்லாம் சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்பவே வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது தாங்க. இதுவும் ஹெல்த்தியானது. குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அழகாக உதிரியாக விழுது பாருங்கள். ரொம்ப ஊற வச்சிங்கன்னா புட்டு போல் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். இதே போல் இருக்கட்டும். வாங்க நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காணிக்கிறேன். இப்போ பாருங்கள் அவல் நமக்கு எவ்வளோ அழகாக உதிரியாக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு இருக்குது பாருங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீனியும் வச்சு சாப்பிடலாம். இல்லைனா நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை தான் இதோட வைக்க போகிறேன். இதோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப செம்மையாக. காலையில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பசிக்கும்ன்றத ஒரு எண்ணமே இருக்காது. நீங்களும் இதே போல் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.